நாதசுரத்திற்கான பக்க இசைக்கருவியாக தவில் விளங்குகிறது. தவிலை பற்றி நாம் பரவலாக அறிவோம். ஆனால் தவிலை போன்றே ஆலய வழிபாட்டில் 2 கருவிகள் காணப்படுகின்றன. ஒன்று உடல், மற்றொன்று சுற்றுத்தவில். இப்படத்தில் காணப்படுவது உடல் என்னும் கருவியாகும். உறையூர், நாச்சியார் கோவில், சிதம்பரம், மதுரை, திருவிடைமருதூர் போன்ற கோவில்களின் சிறப்பு கருவியாகும். இது பயன்பாட்டில் இருக்கிறது. உடல் தவிலை போன்ற வடிவத்தில் சற்றே பெரிதாக இருக்கிறது. வாஸ்து சாந்தியின் போது 4 வீதிகளுக்கும் உடல் வாசிக்கப்படுகிறது. சிதம்பரத்தில் பிட்சாடனர்களுக்கு உடல் செல்கிறது. இறைவன் புறப்பாட்டுக்கு தயாராகிவிட்டதே உடல் வாசிக்கப்படுவதன் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம். உடல் வாசிப்பு எல்லோருக்கும் புறப்பாட்டிற்கான அந்த நேரத்தை தெரிவிப்பதற்கு அறிகுறியாகும். அது ஒரு சிக்னல். சிதம்பரத்தில் 5ஆம் நாள் திருவிழாவில் திருவடைத்தான் என்று அழைக்கப்படும் பெரிய சப்பரம் நின்றுவிட்டு கிளம்பும்போது உடல் வாசிக்கப்படுகிறது. சுற்றுத்தவில் என்பது உடலை விட சிறிதாக இருக்கும். இது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போன்ற சில கோவில்களில் வாசிக்கப்படுகிறது.